ரஷ்ய ராணுவத்தில் 554 இலங்கையர்களில் 59 பேர் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர், පාර්ලිමේන්තු මන්ත්‍රී සිවඥානම් ශ්‍රීධරන් මහතා විසින් පාර්ලිමේන්තු ස්ථාවර නියෝග 27 විමසන ලද ප්‍රශ්නය සඳහා පිළිතුර 1 ජනවාරි 20 දින වන විට විදේශ කටයුතු විදේශ රැකියා සහ සංචාරක අමාත්‍යාංශයේ කන්සියුල කටයුතු අංශයට ලැබී ඇති තොරතුරු අනුව රුසියානු හමුදා සේවයට බඳවා ගනු ලැබ ඇති ශ්‍රී ලාංකිකයන්ගේ සංඛ්‍යාව 554 දෙනෙකු බව වාර්තා වී ඇත. එසේ වුවද රුසියානු හමුදා සේවය සඳහා කිසිවෙකු බලහත්කාරයෙන් බඳවාගත් බවට තහවුරු කරන ලද වාර්තා ලැබී නොමැත. 2 රුසියාවේ ශ්‍රී ලංකා තානාපති කාර්යාලය හරහා ලබාගත් වාර්තා අනුව 2025 ජනවාරි 20 වන විට 59 දෙනෙකු මියගොස් ඇති බවට තහවුරු වී ඇත. ඒ 59 දෙනාගේ නාම ලේඛනය මා සතුව තියෙනවා. ඒ සභාගත කරනවා හැන්සත්ගත කර. 3 දෙරට අතර පවත්වන ලද සංවේදන ඔස්සේ අදාළ තරුණයින් මුදවා යලි දිවයිනට කැඳවා ගැනීම සඳහා කිසියම් උත්සාහයක් ගෙන තිබේද? ඔව්, එවැනි උත්සාහ ගණනාවක්ම සිදු කරමින් තියෙනවා. பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கடந்த அமர்வில் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்ட இலங்கையர்கள் குறித்து கேள்விகளை முன்வைத்திருந்தார். அதற்கான பதிலை முன்வைக்கிறேன். 2025 1/20 அன்று ரஷ்யாவுக்கான இலங்கை தூதரகத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய ரஷ்ய ராணுவத்தில் 554 இலங்கையர்கள் இணைந்து கொண்டுள்ளார்கள். பலவந்தமான முறையில் இலங்கையர்கள் எவரும் ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என ரஷ்ய தூதரகம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அத்துடன் இராணுவத்தில் இணைந்து கொண்ட இலங்கையர்களில் 59 பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் பெயர் விவரங்களை சபைக்கு சமர்ப்பிக்கிறேன். ரஷ்ய இராணுவத்தில் இணைந்து கொண்டுள்ள இலங்கையர்கள் அவர்களின் குடும்பத்தாருடன் தொடர்பு கொள்வதற்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க ரஷ்ய அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளோம். நாட்டுக்கு வருகை தருவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர்களை அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன், முக்கியமாக நான் பிரதானமாக அதிர்ஷ்டராஜா கோமேஸ் மிதுஷன் யாழ்ப்பாணம், சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம், சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லைத்தீவு, கீதபொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம், ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம் இவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து தருமாறு குடும்பத்தினர் கேட்கின்றார்கள். அதே நேரம் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்புக்குனை உடுவில் என்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர். இவர்களும் இந்த பிள்ளைகளை வரவில்லை என்னும் கிடைக்கவில்லை என்பதைத்தான் கேட்கிறார்கள். தயவு செய்து இந்த பிள்ளைகளை எடுக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? உங்களிடம் இருக்கிற அந்த மரணமடைந்த பட்டியலையும் ஒன்று எங்களுக்கு கிடைக்க செய்தால் நான் நினைக்கிறேன் இருக்கிறார்களா இல்லையா, இவர்கள் கட்டாயப்படுத்தித்தான் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாக அந்த குடும்பம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பிள்ளைகளை இவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா? குறிப்பாக அதிர்ஷ்ட ராஜா கேமஸ் விதூஷன் யாழ்ப்பாணம், பகீரதன் கரவெட்டி, சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் முல்லைத்தீவு, பிரதாப் யாழ்ப்பாணம், சிவேஸ் யாழ்ப்பாணம் ஆகியோர் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் பலவந்தமாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர்களின் குடும்பத்தார் குறிப்பிடுகின்றனர். அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு உதவி கோருகிறார்கள். அதேபோல் 2022 10/20 ரஷ்யா பெலாரஸ் எல்லை விஜயகுமார் முகுந்தன் என்பவர் காணாமல் போயுள்ளார். இவருக்கு நேர்ந்தது என்னவென்பது இதுவரை தெரியவில்லை. இவரை பற்றியும் ஆராய வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், குறித்த விடயங்களை சமர்ப்பியுங்கள், நடவடிக்கை எடுக்கிறேன் என்றார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள
டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.